ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா காம்போ சே சம்மர் சில் அவுட் சே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஐஏஎஸ்ஸா இருக்கக்கூடிய விசாகன் அவர்கள் இவ்வளோ நாலேஜ் இருந்தால் தான் அந்த ஆர்கனைசேஷன் மேலேயே உட்கார முடியும். அப்போ நாலேஜ் இருக்கக்கூடிய விசாகன் அவர்கள் இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது சரி பண்ணாரா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. டாஸ்மாக்ல வந்த பணத்தை எல்லாமே ரிதீஷ் வந்து ஹேண்டில் பண்ணாரா? மூணாவது, இந்த பணத்தை ஆகாஷ் பாஸ்கரன் வழியா திரைப்படத்துறையில இன்வெஸ்ட் பண்ணி திரைப்படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த நிறுவனம் எல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ண நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸும் எக்ஸிபிஷன் ரைட்ஸும், விசாகன் அவர்களுக்கு இது அப்ரூவரா மாறிட்டாரா இல்ல அடிஷனல் எவிடன்ஸ் கொடுத்திருக்காரா? அவருடைய குற்றம் அவருடைய தாண்டாது. He is a MD of TASMAC. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 எம்எல்ஏவா இருந்தார்னு நினைக்கிறேன். அந்த பீரியட்ல டைரக்டராகவும் இருந்தார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில். சப்சிக்வெண்டா வந்து அவர் வந்து மந்திரி ஆகும்பொழுது அந்த டைரக்டர் பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டார். The question comes, ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பீரியட் நினைக்கிறேன். அந்த பீரியட்ல ரிதீஷோட ரோல் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் தே ஃபைண்டிங் சம் மணி ட்ரையல்? அது வந்து அந்த பீரியட்ல வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வழியா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற பல கேள்வி உண்டு. டாஸ்மாக் ஊழல் டெஃபினட்டா 1000 கோடி கிடையாது, 1000 கோடிக்கு மேல. வணக்கம் சார். வணக்கம் பிரபு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் இடி சோதனை. தமிழ்நாடு அரசு சார்பாக டாஸ்மாகோட மேனேஜிங் டைரக்டர் ஹைகோர்ட் வரைக்கும் போனார். ஆனால் இப்போ நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க தடையில்லைன்ட்டு. இப்போது ரைட்ஸ் வந்து கடந்த 2 நாட்களாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ என்னன்னா இதில் வந்து நிறைய பேர்கள் அடிபடுது. ஒன்று வந்து ரதீஷ், இன்னொன்று வந்து ஆகாஷ் பாஸ்கரன், அதே போல் டாஸ்மாகோட எம்டி விசாகன் அவர்களை வந்து கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ்க்கு மேலே 10 ஹவர்ஸ்க்கு மேலே டெய்லி இந்த மாதிரி போயிட்டு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டதா சொல்கிறாங்க. இப்போது இறுதியாக என்ன சொல்கிறாங்கன்னா விசாகன் அவர்கள் வந்து அப்ரூவ் ஆகிட்டார். ஸோ இடியோட அடுத்த டார்கெட் வந்து ஒரு பெரிய இடத்தை நோக்கி தான் நகருது. கிட்டத்தட்ட இதில் வந்து டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் இந்த ரைடு வந்து போகலாம். அதே போல் இடியோட விசாரணையும் இது வரைக்கும் நீளும்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சார், இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது, அடுத்து என்ன இருக்குது? டெஃபினட்டா பிரபு, டாஸ்மாக் ரைட் ஆகப்பட்டது மார்ச் மாதம் வந்து தொடங்கப்பட்டது. நம்ம தொடங்கினப்பயே பல கருத்துக்கள் வந்து நிறைய பேர் கேட்கும்போது கிளியராக சொல்லியிருந்தேன். டாஸ்மாக் வந்து டியூ, அதாவது இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கான டியூ இருந்தது. ஏன் டாஸ்மாக் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கான டியூ இருந்ததுன்னா, நாட் பிகாஸ் ஆஃப் செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆனது ஜாப் ஃபார் சேல்ஸ் ஸ்கேம். அதுக்கப்புறம் அவர் பிஎம்எல்ஏ அரெஸ்ட் ஆகிறார். அதுக்கு நடுவில் வந்து முத்துசாமி ஐயா மினிஸ்டராக இருந்தார். பட் டாஸ்மாக் நிறுவனமே வந்து ஒரு கேஷ் கவ் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, டாஸ்மாக் நிறுவனம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லிக்கர் ஓனர்ஸை வந்து எலிமினேட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக தான் டாஸ்மாக் உருவாகுது. இந்த டாஸ்மாக் உருவாகும் பொழுது யூனிஃபார்மாக தமிழ்நாடு முழுக்க 6000+ கடை இருக்குன்னு நினைக்கிறேன். வில்லேஜஸ்ஸு, டவுன்ஸு, சிட்டிஸு எல்லாமே வந்து ரீஆர்கனைஸ் பண்ணி சப்ளை செயின் வந்து கரெக்டாக கொண்டு போகணுங்கும்போது வரக்கூடிய ஆளுங்கட்சி, அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி டிஎம்கேல இருக்கக்கூடிய பல பேர் இன்ஜினியரிங் காலேஜ், ரெண்டாவது வந்து டிஸ்டிலரிஸ் நடத்துவாங்க. கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா முக்கியமான மினிஸ்டர்ஸ் இல்லை முக்கியமான தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்டிலரிஸ் நடத்துவாங்க. மெஜாரிட்டி ஆஃப் கம்பெனி வந்து அவங்க தான் வச்சிருக்காங்க, ஃபேக்டரி ஓன் பண்ணிருக்காங்க. அப்சல்யூட்லி டிஸ்டிலரிஸ் நடத்துகிறாங்க. அவங்க யாருமே மது விற்கிற வந்து ஒரு பேட் நேம் இல்லை. இதே வந்து லிக்கர் ஷாப் வைக்க சொல்லியிருந்தா டிஎம்கேல இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ இல்லை மினிஸ்டரோ அந்த லிக்கர் ஷாப் நடத்தியிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை அவங்க குடும்பத்தை சார்ந்து நடத்தியிருந்தாங்கன்னா கெட்ட பேர் வரும். ஸோ என்ன மாடல் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணாங்கன்னா, டாஸ்மாக் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் செல்லிங் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட். ஸோ கட்சி வராது. பேக்ரவுண்டில் வந்து டிஸ்டிலரிஸ் வந்து அவங்களுக்கு செல் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி உண்டு. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ஆகப்பட்டது எப்படி வந்து கொள்முதல் பண்ணணும். டாஸ்மாக் வந்து ஒரு கவர்மெண்ட் நிறுவனம். அந்த கவர்மெண்ட் நிறுவனம் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருப்பார். இந்த சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி வந்து விசாகன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டாஸ்மாக். அண்ட் அந்த பொசிஷன் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி அவங்களுக்கு யார் ஃபேவரட்டாக இருக்காங்களோ, கவர்மெண்ட்டுக்கு அப்போ வரக்கூடிய ஆளுங்கட்சிக்கு யார் ஃபேவரட்டாக இருக்காங்களோ அவங்கள தான் ஐஏஎஸ் அதிகாரியாக போடுவாங்க. இன்ஃபேக்ட் எஸ் சார் சொல்லக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி தான் போடுவாங்களே தவிர இல்லை எல்லாத்தையும் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரியை போடவே மாட்டாங்க.
நீங்கள் உடனே கேட்பீங்க, பிரபு சரி பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஏதாவது இண்டிகேஷன் இருந்ததா, டாஸ்மாகில் வந்து ஊழல் நடக்கிறதுக்கான இண்டிகேஷன் ஏதாவது இருந்ததுன்னா உங்களுக்கு பரவலாக பேசப்பட்டது வந்து 10 rupees பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 rupees வாங்கினா பப்ளிக்கு தெரிஞ்ச ஊழல். 10 rupees பாட்டிலுக்கு மேலே 10 ரூபா வாங்குறாங்க, எப்படி ஒரு கவர்மெண்ட் வாங்க முடியும் அப்படின்னும் போது செந்தில் பாலாஜி அவர்கள் வரும்போது 10 ரூபா பாலாஜி நிறைய பேர் வந்து இதை வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க ஊடகங்களில் கூட. அதுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த விமர்சனத்துக்கு வந்து பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த விமர்சனம் போயிட்டு தான் இருந்தது. சப்சிக்வெண்டாக செந்தில் பாலாஜி அவர்கள் பிரியமலையில் உள்ள போயிடுறாரு. பட் அதுக்கப்புறம் முத்துசாமி வரும்போது எல்லாத்தையும் கொஞ்சம் சில ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு. பட்டு டாஸ்மாக்ல வந்து இருக்கக்கூடிய முறைகேடுகள் என்ன அப்படிங்கிறது வந்து கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தணிக்கை குழு கிளியர் ரிப்போர்ட் வழியா இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க. சேல்ஸ் ப்ராப்பரா இல்லாதது, இன்வாய்சிங் சிஸ்டம் ப்ராப்பரா இல்லாதது, நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கரெக்டாக சொன்னீங்க. நீங்க படிச்சிருக்கீங்க அந்த சிஎன்ஏஜி ரிப்போர்ட்டை. டிரான்ஸ்போர்ட் டெண்டர்ஸும் வந்து முறைகேடுகள் இருந்ததை இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க சிஎன்ஏஜி ரிப்போர்ட்ல. பிரபு, சிஎன்ஏஜி ரிப்போர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் கிடையாது, ஆனால் தணிக்கை குழுவோட ரிப்போர்ட். ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஆடிட்டர் இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு ஒரு ஆடிட்டர் தான் சிஎன்ஏஜி. அவங்க குறிப்பிடக்கூடிய என்னென்ன வந்து ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கோ, ஒரு ப்ராசஸ், சிஸ்டம்ஸ், கண்ட்ரோல்ஸ் ஷார்ட் ஃபால்ஸ் இருக்கோ, அது சரி பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறவர் திரு விசாகன் அவர்கள் ஐஏஎஸ். ஆனால் அவர் சரி பண்ணாரா? இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி வரக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இது வழியாக ஏதாவது ஃபேவர் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது பிரபு, இந்த கேஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போட்டதே கிடையாது. இந்த டாஸ்மாக் மேல முதல் கட்டத்தில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல, டிவிஎஸ்சி போட்டது டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அது ஏடிஎம்கே ஆட்சி காலத்திலையும் போட்டுட்டோம், இந்த ஆட்சி வந்தவும் போட்டிருக்காங்க. ஆனா அந்த கேஸ் யார் மேல போட்டாங்கன்றதுதான் முக்கியம். மினிஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய இல்ல ஒரு சில கட்சிக்காரங்க பண்ணக்கூடிய ஊழலுக்கு பலிகாடு யார் தெரியுமா? அவரா பாவம், அந்த கடையில விற்பனை பண்ணியிருப்பாரு, அந்த கலெக்ஷன் ஆகப்பட்டது அவர்கிட்ட தான் இருக்கும். அவர் வந்து ஒன்று அவுட் சோர்ஸ்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, இல்லை ஒரு சமயம் வந்து சம்டைம்ஸ் வந்து எம்ப்ளாயி ஆஃப் த கவர்மெண்ட்டாகவும் இருப்பார். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கேஷ் பிடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து பல முறைகேடுகளை டிவிஎஸ்சி கண்டுபிடிச்சு 20க்கும் மேற்பட்ட எஃப்ஐஆர்ஸ் உண்டு. அப்போ அந்த முறைகேடு இருந்திருக்குன்னா தணிக்கை குழு ரிப்போர்ட்டு, சிஎன்ஏஜி கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ரிப்போர்ட்டு, அது இண்டிபெண்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், அந்த அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டு பிளஸ் எஃப்ஐஆர் போட்டு இருக்கக்கூடிய முறைகேடுகள், இது எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் சரி பண்ணணும். நீங்க உடனே சொல்வீங்க முதலமைச்சரா யாருன்னு கேட்பீங்க. அது எல்லாரும் சேர்ந்தது தான் கவர்மெண்ட். அப்போ இது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மொத்தமாவே சரி பண்ண வேண்டிய இடத்துல இருந்தது விசாகன் அவர்கள். ஆனா பாத்தீங்கன்னா இந்த அஃபென்சஸ் எல்லாம் கிளப்பிங் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்துறாங்க. இப்போ நீங்க பதில் சொல்லுங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் நடத்தக்கூடிய பிரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது யூனியன் கவர்மெண்ட் போட்ட கேஸா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட கேஸா டாஸ்மாக் மேல, இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கேஸா? ஸ்டேட் டிவிஎஸ்சி போட்ட எஃப்ஐஆர் அடிப்படையில் தான் இப்போ இடி வந்து யூ ஆர் வெரி கிளியர் இல்லையா? ஏன்னா இது பொலிட்டிக்கலா டிரைவ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். இதுலயும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழக்கு நடத்துறாங்கன்னா இது வந்து ஏடிஎம்கே பேரில் நடந்த ஒரு ஊழல். அதே போல் இப்போ பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா 10 rupees வாங்குறது வந்து டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் வாங்குறாங்கன்னா கிடையாது. இது வழக்கமாக காலம் தொட்டு நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் அப்போல்லாம் கொஸ்டின் பண்ணாமல் டிஎம்கே ஆட்சி காலத்தில் தான் 10 rupees வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை வந்து ஏன் ஊதி பெருசாக்கி அதே போல் அஃபிஷியல்ஸ்க்கு வந்து ஏன் ப்ரெஷர் கொடுக்குறாங்க இடி மூலியமா? ஸோ அவர் தான் அந்த கேள்வி தான் முன்வைக்கிறாரு. இல்லை, முத்துசாமி ஐயா மேலே வந்து மிகுந்த மரியாதை வச்சிருக்கக்கூடிய மனிதர்னா, ஏன்னா பிகாஸ் இஸ் சீனியர் லீடர் ஆஃப் த டிஎம்கே. எங்கேயாவது இடி வந்து இது டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா? நீங்க சொல்லுங்க பிரபு, டிஎம்கே மேல ரெய்ட் நடத்துறாங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல ரெய்ட் நடத்துறாங்களா? அதை நீங்க ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். சரி, அப்ப எஃப்ஐஆர் யார் மேல போட்டா? எஃப்ஐஆர் வந்து டாஸ்மாக் யாரு ஸ்டேட்ல வந்து ஆளுங்கட்சி கட்சியை கொண்டு வராதீங்க. கட்சியை கொண்டு வராதீங்க. நான் கட்சியை பத்தியே பேசலையே. நான் திமுக அரசு மேல அதுக்கப்புறம் வரலாம், அதுக்கு முன்னாடி வரலாம். இந்த ரெய்ட் ஆகப்பட்டது தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல. விசாகன் அவர்கள் அவருடைய ஆர்கனைசேஷன், அவர் தானே எம்டியா இருக்காரு, மேனேஜிங் டைரக்டரா இருக்காரு, ஐஏஎஸ் அதிகாரி இருக்கும் பொழுது அரசு சட்டங்கள், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் இருக்கக்கூடிய எல்லா சட்டங்களும் தெரிஞ்சுதான் ஐஏஎஸ் அதிகாரி ஆயிருக்காரு. யூபிஎஸ்சி பாஸ் பண்ணி சப்சிக்வெண்டா எக்ஸ்பீரியன்ஸும் உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா அவர் கீழே பல அதிகாரிகள் இருக்காங்க. அப்போ ஐஏஎஸ்ஆ இருக்கக்கூடிய விசாகன் அவர்கள் இவ்வளோ நாலேஜ் இருந்தால் தானே அந்த ஆர்கனைசேஷன் மேலேயே உட்கார முடியும். அப்போ நாலேஜ் இருக்கக்கூடிய விசாகன் அவர்கள்
இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் போட்ட உடனே ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது சரி பண்ணாரா அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. சரி பண்ணாத பொழுது டாக்ட்ரின் ஆஃப் வைக்கேரியஸ் லைபிலிட்டின்னு சொல்லுவோம். டாஸ்மாக்ங்கிறது ஒரு நிறுவனம், கம்பெனி. அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடிய மேனேஜ்மெண்ட் வந்து விசாகன் அவர்கள். அதனால விசாகன் அவர்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேள்வி கேட்குறாங்க. அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இசிஐஆர் போட்டது எதை பேஸ் பண்ணி போட்டாங்க? பார்ட்டி ஆஃப் த ஷெட்யூல்ல பிரெடிகேட் அஃபென்ஸ்ல பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நிறைய கேசஸ் வந்து டிவிஎஸ்சி அஃபீஷியல்ஸ் போட்ட கேஸை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்தக்கூடிய டாஸ்மாக் மேல இடி ரைட் நடத்துறாங்க. அப்போ இடி ரைட் நடத்தும் பொழுது இந்த முறைகேடுகளுக்கு பதில் சொல்லுங்க. இதுல இவ்வளவு பணம் ஜெனரேட் ஆயிருக்கு. பிரபு 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு மேல 6000க்கு மேல கடைகள் இருக்கு. கிராமப்புறம், நகரப்புறத்துல, சின்ன சின்ன டவுன்ல, சின்ன சின்ன வில்லேஜ் போகும்போது கூட பாத்தீங்கன்னா ஒரு ஷீட்டு மாதிரி போட்டு அதுலயும் டாஸ்மாக் நடத்துறாங்க. ரோட்ல குறுக்கும் நெருக்கும் போறாங்க, மது அருந்துறவங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து அந்த மாதிரி கடை நடத்துறது வந்து வயலேஷன் இல்லாம நடக்குதா அதுவே தெரியாது நம்மளுக்கு. ஏன்னா ஒரு கிராமத்துல விவசாயம் பண்ற இடத்துல எப்படா அப்ரூவல் கொடுத்தா நம்ம யோசிக்கிறோம். ரெண்டாவது, சரி அந்த அப்ரூவல் ஒரு பக்கம் இருக்கட்டும், 10 ரூபா வாங்கினீங்க, அந்த 10 ரூபா எங்க போச்சு? 10 ரூபா மாயமாயிடுச்சா? 10 ரூபா யார் கைக்கு போச்சு? 10 ரூபா அந்த கடைக்காரர் எடுத்துக்கிட்டாரா? அப்படின்னு தான் நிறைய கேஸ் போட்டிருக்கீங்க. அப்ப அதை இன்வெஸ்டிகேட் பண்ணவே வேணாமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் உண்டு. பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி அந்த 10 ரூபா ஃபர்ஸ்ட் கேஸ், அந்த 10 ரூபாய் கலெக்ட் பண்ண அந்த கேஸ். ரெண்டாவது வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆவரேஜ் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசியை பேஸ் பண்ணி நீங்க ப்ரொக்யூர் பண்ணோம் அப்படின்றதுக்கான ஒரு பாலிசியை வயலேட் பண்ணிருக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனேயே டிஸ்டிலரிஸ்ல இருந்து ஏன் வந்து அதிக ப்ரொக்யூர்மெண்ட், ஒரு சில டிஸ்டிலரிஸ்ல ஏன் வந்து அதிகமான எஸ்என்ஜே டிஸ்டிலரிஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கால்ஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய பல டிஸ்டிலரிஸ்ல ஏன் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் வந்து தொடர்ச்சியா அங்க மட்டும் நடக்குது? ரெண்டாவது பிரபு, இன்வென்ட்ரியில வந்து சேல் நடந்ததா இல்ல அந்த கடைக்கு டைரக்டா டிஸ்டிலரி வந்து இறக்கிட்டு டப்பாவை அதுல சேல் நடத்தி டாஸ்மாக் இன்வால்வ் ஆகாம டைரக்டா ஷாப்புக்கு அனுப்புனாங்களா? ஏன்னா இப்போ இல்லீகல் லிக்கர்னா என்ன? டாஸ்மாக் கடையில நீங்க ஒருத்தர் வந்து கணக்குல காட்டாத, கரெக்ட். இப்போ ஒரு மது அருந்துறவர் போயிட்டு அந்த டாஸ்மாக்ல வாங்குறாரு, ஆல்கோஹால் வாங்குறாருன்னு வச்சுப்போம். நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும், அது வாங்குறாரு. வாங்கிட்டு மது அருந்துறவர் காசு கொடுத்துட்றாரு. கொடுக்கும்போது அந்த பணத்தை வந்து இன்வென்ட்ரியில் இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்குறாரு. நீங்க இனிமே வந்து இன்வாய்ஸ் கொடுக்கறது இல்லை, அது மேல 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க. அப்போ பேரலா ஒரு எக்கானமியே நடந்திருக்கு எதுல? டாஸ்மாக்ல. அப்படிங்கிற அலிகேஷனும் உண்டு. அப்படி இருக்கும்போது இன்வென்ட்ரிக்குள்ள வரலையா? அதுக்கப்புறம் அந்த ஸ்கிராப், அந்த டப்பாக்கள் இருக்கு, அது பல கோடி. அப்போ நீங்க பாக்குறது ஒருத்தரும் 10 ரூபாய் கொடுத்ததை பாக்குறீங்க, பட் அதுல லட்சக்கணக்கான பேர் 10 ரூபாய் கொடுத்தது நீங்க கணக்கு போட்டீங்க, அதுவும் ஒரு நாளைக்கு. அப்போ 365 நாளைக்கு டாஸ்மாக் ஓப்பன் ஆயிருக்கு. நியூ இயர் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அதிக சேல்ஸ். நீங்க மொத்த ஸ்கேம் நீங்க எடுத்து போட்டீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய 1000 கோடிங்கிறது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபிகரா தான் பார்க்கப்படுது. அப்படிதான் எல்லாரும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட நீங்க 1000 crores சொல்றீங்க, இதுக்கு 3000 கோடி வரைக்கும் நீளுன்றாங்க. இப்போ இப்படி விசாகன் வந்து இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் அதை தொடர்ந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்படின்ற ஒரு சினிமா ப்ரொடியூசர், அதே போல் ரத்தீஷ் அப்படின்ற ஒரு வீட்லேயும் வந்து இடி வந்து இது சம்மந்தமாக ரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க எந்த மாதிரியான இன்வால்வ் ஆகுறாங்க சார்? இந்த கேஷ் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஃப்ளோ ஆயிருக்கு, ஸோ அவங்க மூலியமாக தான் வந்து இந்த கேஷ் ஃப்ளோ வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு சொல்லும் போது, ஸோ அவங்க எந்த அளவுக்கு இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க? சி தேர் ஆர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 நேம் வந்து அடிப்படுது. சி இது வந்து எல்லாமே வந்து இட்ஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் இன் த ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அஃபிஷியலா அவங்க ஏன்னா அஃபிஷியலா வந்து அவங்க எக்ஸ்ட்ரா பக்கத்துல போடுவாங்க. ஐ திங்க் மேபி 2-3 டேஸ்ல வந்து வெளியே வர வாய்ப்பு இருக்கு. இடி ரைட்ஸ் கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் நாட் தட் தே ஹவ் கன்க்ளூடட், பிகாஸ் த குவாண்டம் ஆஃப் மணி இன்வால்வ்ட் இஸ் சோ ஹை தட் மேட்டர் வந்து ஒரு 2-3 நாள் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கிற மேட்டர் கிடையாது. இதுல முக்கியமாக 2 நபர்கள் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து சர்ச் நடத்தும் பொழுது ஊடக நண்பர்கள் வந்து தொடர்ச்சியா அதை பத்தி வந்து பேசிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த 2 பேரை வந்து கேள்விப்படுறேன். ரிதீஷ்ங்கிற ஒரு நேமு, ரெண்டாவது வந்து ஆகாஷ் பாஸ்கரன். ஓகே, அட்லீஸ்ட் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவர் வந்து படம் எடுக்கிறாரு, அதனால நம்ம அங்கங்கே பேர் பார்த்துருப்போம். ஸோ மேபி அங்கங்கே பேசியிருப்பாங்க. ரீசெண்டாக பெரிய கல்யாணம் நடந்தது, ஸோ அது வழியாக வந்து நம்ம பார்த்துருக்கலாம். பட் ரிதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன் 2 பேருக்குமே இதில் என்ன தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து அஃபிஷியலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரக்கூடிய நாட்களில் மேபி அவங்க வந்து ரிலீஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. அப்படி இருக்கும் பொழுது ரிதீஷ் வந்து எங்கேயுமே வந்து அந்த பேரை கேள்விப்பட்டதே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய அவருடைய ரெசிடென்ஸில் சீல் பண்ணியிருக்காங்க, போய் தேடி இருக்காங்க. நிறைய ஊடக நண்பர்கள் எழுதக்கூடிய விஷயம் வந்து சுவாரஸ்யமாக இருக்குது, ஒரு படக்காட்சி மாதிரியே இருக்குது. இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் மேலே இருக்காங்க, அவர் இன்னொரு லிஃப்ட்டில் இறங்கிட்டாரு, அப்படியே இறங்கி வந்து துபாய் தப்பிச்சு போயிட்டார் அப்படின்ற விஷயம்லாம் சொல்கிறாங்க. பட் அதோடைய உண்மைத்துவம் எனக்கு தெரியாது. பட்
லா பார்க்கலாம். ரித்தீஷ் வந்து எதுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போயிருப்பாங்க? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரித்தீஷ்க்கு போனதுக்கு காரணம் ரித்தீஷ் வந்து ஒரு பவர் சென்டராகவே இயங்கியிருக்காரு அப்படிங்கிற அந்த பாயிண்ட் வந்து வெளில வருது. இந்த விஷயத்துலையா சார்? ஐ மீன் டாஸ்மார்க் அதுவும் தெரியல. ஸோ வி ஹேவ் டு சி. ஏன்னா அன்டில் பிகாஸ் இந்த ஆன்சர் வந்து பொலிட்டிக்கலாக நீங்கள் போய் யாராவது எதிர்க்கிறவங்க கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் ஐ வில் ஆல்வேஸ் சே லெட் த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கம் அவுட் வித் த ரிப்போர்ட். பட் ஹவவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நுழைஞ்சாங்கல்ல, டாஸ்மாக் ரைட் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரித்தீஷ் வீட்டுக்கு வந்து நுழைஞ்சது டாஸ்மாக்னு நம்ம அசம்ஷன் எடுத்தா கூட அப்போ ரித்தீஷ் வந்து எங்கன்ற கேள்வி வருது. அவர் வீடை ஏன் சீல் பண்ணணும்? சர்ச் பண்ணிட்டு போயிருக்கணும். யாருமே ஒரு வீட்டில் இல்லை, அவரோட சொந்தக்காரங்க ஆன்சர் பண்ணலன்னா இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா அப்போ ரித்தீஷ்க்கு முன்கூட்டியே தெரியுமா இதை பற்றி? இல்லை ரித்தீஷ் வந்து தப்பிச்சிட்டாரா? இல்லை ஹாலிடேஸில் இருக்கும்போது வந்து இடி ரைட் பண்ணியிருக்காங்களாங்கிறது வரக்கூடிய நாட்கள் வந்து நம்ம அஃபீஷியல் விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும். டெல்லி மதுபான ஊழலையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு நாயர்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய லெஃப்டினன்ட் இருந்ததா செயல்பட்டாருன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. டேரக்டாக வந்து யாருமே இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதிலையும் பார்க்கணும். அதே சிஸ்டம் இங்கே பார்க்கும் பொழுது ரித்தீஷ் அவர்கள் பவர் சென்டராக வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டாஸ்மாக் இயங்கினாரா? அப்போது டாஸ்மாகில் வந்த பணத்தை எல்லாமே ரித்தீஷ் வந்து ஹேண்டில் பண்ணாரா? ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது, இந்த பணத்தை ஆகாஷ் பாஸ்கரன் வழியாக திரைப்படத்துறையில் இன்வெஸ்ட் பண்ணி திரைப்படம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் எந்தெந்த நிறுவனமெல்லாம் அந்த ப்ரொடக்ஷன் பண்ண நிறுவனத்துக்கிட்ட இருந்து வாங்கினாங்களோ டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸும் எக்ஸிபிஷன் ரைட்ஸும் அந்த நிறுவனத்துக்கு சப்சிக்வெண்ட்டாக போச்சா அப்படிங்கிற 3 புள்ளியில் தான் இந்த கேஸ் வந்து நகர்ற மாதிரி நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. பாயிண்ட் நம்பர் 1, ரித்தீஷ் டாஸ்மாக் பணத்தை ஹேண்டில் பண்ணாரா? ரெண்டாவது, இந்த பணத்தை ப்ரொடியூசர்ஸ் கிட்ட கொடுத்து பணம் எடுக்க வச்சாரா? மூணாவது, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து சப்சிக்வெண்ட்டாக பிரபலமாக இருக்கக்கூடிய பல ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், இப்போ தமிழ்நாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய பல ப்ரொடக்ஷன் கம்பெனி, நெருக்கமாக இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி, அவங்க கிட்ட இருந்து அந்த ரைட்ஸையும் அவங்க வந்து அந்த ரைட்ஸை ஆகாஷ் பாஸ்கரன் கிட்ட இருக்க டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸும் எக்ஸிபிஷன் ரைட்ஸும் இன்ஃபேக்ட் தியேட்டர்ஸ்ல கூட அது மேல வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் எக்ஸிபிஷன் ரைட்ஸ் அந்த ரெண்டுத்துக்குமே வந்து காசு பண்ணாங்களா? இது மேல ஜிஎஸ்டி கட்டியிருக்காங்களா? இதுதான் வந்து 3 புள்ளியில இந்த கேஸ் நகர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இன்னைக்கு இது சொன்னாதான் சப்சிக்வெண்டா புரியும் இது எப்படி அன்ஃபோல்ட் ஆகுதுன்னு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து தே ஆர் நாட் கம் ஜஸ்ட் ஃபார் பொலிட்டிக்கல் பர்பஸ்க்காக அவங்க இல்லை. தே ஆர் கம்மிங் த்ரூ அவங்களோட பொலிட்டிக்கல் பர்பஸே கிடையாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். நீங்க சொல்லலாம் சார், நாங்க சொல்றது இது வந்து எலெக்ஷன் டைம்னால பொலிட்டிக்கல் பர்பஸ் இதுல ஒன் ஆஃப் தி ரீசனா இருக்கும். பிரபு, நான் முழுக்க இது பொலிட்டிக்கல் ரீசன் நீங்க சொல்ல முடியாது. ஆனா ஒன் ஆஃப் தி ரீசனா பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம். பிரபு, திஸ் கண்ட்ரி 1947 இண்டிபெண்டன்ஸ் வாங்கினது வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. காங்கிரஸ் ஆட்சியில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் ரீசன் நடந்தது. நான் வந்து அதை டினை பண்ணல. நீங்க கேட்க அப்படி ஒரு டினை பண்ணா அது வந்து இட் வில் பி an innocent way of explaining. There could be a reasons of political rights. That is different. நீங்க ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் எனக்கு பண்ணுங்க. இந்த எஃப்ஐஆர் யார் போட்டா? டிவிஎஸ்சி யார் கீழ இருக்காங்க? ஸ்டேட் கவர்மெண்ட். டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இஸ் இன் தி ஸ்டேட் கவர்மெண்ட். லீவ் த ஏடிஎம்கே டிஎம்கே இருந்தாங்க அந்த பாயிண்டை விட்டுருங்க. அவங்க போட்ட கேஸ் தான் கிளப் ஆகி இப்போ இடி கிட்ட போய் இது வந்து எப்படின்னா ட்வின் பிரதர்ஸ் மாதிரி. இப்போ வந்து டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர்கள் வந்து அப்பியர் ஆகி அவர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு நிறையா ரிட்டர்னில் நிறையா எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வாங்கினதா சொல்கிறாங்க. விசாகன் வந்து அப்ரூவர் ஆகிட்டாரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வருது. சப்போஸ் விசாகன் வந்து அப்ரூவர் ஆகிட்டா இடியோட அடுத்த ஸ்டெப்ஸ் என்னவா இருக்கும்? ஸோ அப்ரூவர் ஆகிறது என்ன மாதிரியான, ஏன்னா இப்போ அவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுப்பாங்களா, அப்ரூவர் ஆகிட்ட வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? ஸோ இந்த கைது நடவடிக்கை பாயுமா பாயாதா, இந்த மாதிரியான கேள்விகள்லாம் இருக்குல்ல சார். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். சி பிரபு, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் ரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய சட்ட கேள்வி. ஏன்னா ஜென்ரலாக வந்து இந்த விஷயத்துக்கு வந்து டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து தேவை. விசாகன் அவர்கள் அப்ரூவர் ஆகிட்டாரு அப்படிங்கக்கூடிய திருப்பி வந்து ஊடக நண்பர்கள் எல்லாரும் வந்து நீங்கள் போடுறீங்க, இதை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி பார்க்கும் பொழுது சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்திருக்காது வரைக்கும்? பெயில் கிராண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் நடந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. எந்த கேஸ் நடந்திருக்குன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் கேஸ்லேயே நடந்தது. பல கேஸில் வந்து அப்ரூவர், லீகல் ரெகக்னிஷன் டு த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் த அப்ரூவர். அதுதான் கொஸ்டின். உங்களோட கொஸ்டின் என்ன? விசாகன் அவர்கள் அப்ரூவர் ஆயிட்டாரு, அவர் வந்து சொல்லிட்டாரு ரித்தீஷ் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணாரு, அவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, வாட்ஸ்அப் சாட் இருந்தது, அவர் வீட்டுக்கிட்ட இருந்து எடுத்தாங்க, கொஸ்டின் வீட்டுக்கிட்ட இருந்து எடுத்தாங்க, அவர் வீட்டில இருந்து எடுத்தாங்களா, இப்படின்லாம் பல சட்ட கேள்விகள் வரக்கூடிய எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் இன் த கோர்ட் ரூம் அப்படிங்கிற அதுக்கான ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் இருக்கு. ஸோ அந்த கேசஸ் உங்களுக்கு லால போனீங்கன்னா இன்டெப்த் இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் தவிர்த்துட்டு இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வரலாம். அவர் வந்து அப்ரூவ் ஆயிட்டாருன்னா அதுக்கு லீகல் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெரி வெரி கிளியர். சுரேஷ் சந்திரா
ஜட்மெண்ட்ஸ் ரிலேட்டிங் டு லீகல் சினாரியோ சரௌண்டிங் அப்ரூவர்ஸ். அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் இருக்கு பிரபு. அந்த ஜட்மெண்ட் ஆகப்படுது சுரேஷ் சந்திர பஹரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். சுரேஷ் சந்திர பஹரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 1995 வந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட். அதுல இட் வாஸ் அப்சர்வ்ட் therein that the pardon granted to an approver is a legal and judicially recognized inducement. அதாவது நீங்க pardon granted, அந்த pardon grant பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ் வாங்குறது, அப்படி அது பாத்தீங்கன்னா that is an exception to 306 of the CRPC அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தாங்க. அதனால சுப்ரீம் கோர்ட் கம்பேர்ட் த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. செக்ஷன் 50 என்ன சொல்லுது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா விசாகன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல விசாகன் அவர்களுக்கு இது அப்ரூவரா மாறிட்டாரா இல்ல அடிஷனல் எவிடன்ஸ் கொடுத்திருக்காரா, அவருடைய குற்றம் அவருடைய தாண்டாது. இஸ் a MD of TASMAC. He is an MD of TASMAC. He is an IAS official. He is not running a salesperson. He is not running a private company. He is running a government organization. He can't just like that give a statement. Somebody was, why are you in government? Why are you an IAS officer? You are an IAS officer to act on your decisions. CMA சொன்னாலும் இல்ல மினிஸ்டர்ஸே சொன்னாலும் சில இடங்கள்ல IAS ஆஃபீஸர் முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர்ஸே சொன்னாலும் நிறைய விஷயங்களுக்கு அப்படி இருக்கக்கூடிய IAS அதிகாரி இஸ் a steel frame of this nation. அரசியல்வாதிகள் 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க. ஆனா ஒரு IAS அதிகாரி 26ல வராருன்னா 27 வயசுல வராருன்னா அவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அவர் ரெஸ்பான்சிபிள். அப்போ ஜஸ்ட் பிகாஸ் விசாகன் இஸ் கிவிங் an approval statement saying ரிதீஷ் பண்ணிட்டாரு, அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடந்தேன்னு சொன்னா who is ரிதீஷ்? அப்போ நீங்க ஊடக நண்பர்கள் வந்து இதை வந்து நீங்க பிரபலப்படுத்தும் போதே நம்ம கேள்வி கேட்கிற பாயிண்ட் என்னன்னா, அவர் அப்ரூவலே ஆனாலும் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி போகாது. he is the principal ரெஸ்பான்சிபிள் வந்து அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம கம்பேர் பண்ண வேண்டியது இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த ஆக்ட் படி கொடுத்திருக்காரு? செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002. இது வந்து செக்ஷன் 164 ஆஃப் த CRPC கிடையாது. 164 ஆஃப் த CRPC நார்மல் சட்டத்துக்கு இயங்கக்கூடியது. அப்படி பார்க்கும்போது noted that no doubt caste aspirations regarding the manner in granting pardon or recording statement of approval amounts to indirectly casting apprehensions of the judicial process, since granting of pardon is not the domain of the investigating agency. The investigation agency cannot grant pardon. Just because he became an approver, you can't grant pardon, especially with respect to IAS official. அப்படி பார்க்கும்போது reason is that before recording the statement of an approver, the concerned honorable court satisfied itself regarding the fact that the confession is voluntary. இந்த confession voluntary-யா இல்ல அவர் வந்து கோயர்ஷன்ல கொடுக்கறாரான்ற நிறைய கேள்விகள் உண்டு. பட் let us put the question to rest, because இந்த principles of law எல்லாமே கேஸ் வரும்பொழுது ஆர்குமெண்ட் நடக்கும் பொழுது அது எத்தனை மாதங்களாகும் எத்தனை வருடங்களாகும் நமக்கு தெரியாது. பட் let us come to a simple point. Just because Mr. விசாகன் அவர்கள் வந்து IAS அதிகாரி அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுனால யாருக்கோ கை காட்டி that cannot become an approver. அப்ரூவர்ங்கிற கேட்டகரியே வர முடியாது. இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி cannot pardon someone. அதுல மொத்தம் டாஸ்மார்க்குமே அவர் தான் ரெஸ்பான்சிபிள். எந்த பீரியட்ல இருந்து அவர் செயல்பட்டாரோ அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அதுக்கு முன்னாடி பீரியட்ல யார் செயல்பட்டாங்களோ அதுக்கும் வந்து அந்த பீரியட்ல இருந்த டாஸ்மாக் MD வந்து ரெஸ்பான்சிபிள். அந்த ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடக்குமா இல்ல குவாண்டம் ஆஃப் கரப்ஷன் வந்து சப்ஸ்டான்ஷியலா நடந்தது இந்த பீரியடா 2021 பீரியடா, இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணுவோம் பிரபு. சார் இந்த விஷயத்தில் நீங்கள் சொன்னீங்க ஒரு IAS ஆஃபீஸர் MD-யா இருக்காரு, தப்பு பண்ணியிருந்தாருன்னா ED வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. எக்ஸ் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்கள், ஸோ அவர் இருக்கும்போது தான் வந்து இந்த டாஸ்மார்க்கில் வந்து நீங்கள் முன்னே சொன்ன மாதிரி இந்த 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா இப்போ அவர் வந்து மினிஸ்டர் இல்லை, அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ ED வந்து இந்த விஷயத்தில் செந்தில் பாலாஜியும் வந்து தன்னோட இன்வெஸ்டிகேஷன்ஸ்குள்ளே கொண்டு வருவாங்களா? ஏன்னா இப்போ இந்த மாதிரியான ரேட்ஸில் வந்து அடிபடுற பேர் வந்து விசாகன், ரத்தீஷ், அதே போல் ஆகாஷ் பாஸ்கரன். இதில் செந்தில் பாலாஜி அவருடைய பேரையை வந்து எந்த இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ அவரும் இன்வெஸ்டிகேஷன் அந்த இதுக்குள்ளே கொண்டு வர கூட வர இல்லை. டெஃபினட்டாக எக்ஸிக்யூட்டிவ் பொறுத்த வரைக்கும், எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக் நிறுவனம் ப்ரொஹிபிஷன் டிபார்ட்மெண்ட்டில் வரும்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மந்திரியாக இருந்திருந்தால் அந்த பீரியடில் எவ்வளோ குவாண்டம் ஆஃப் கரப்ஷன் நடந்திருந்தது எஸ்டிமேஷன் டெஃபினட்டாக நடக்கும். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன் பண்ணுற பவர் உண்டு. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டாஸ்மாக் ஊழலுக்கு செந்தில் பாலாஜி சமன் பண்ணனாலும் சமன் பண்ணலாம். காரணம் என்ன, ஒரு மினிஸ்டர். அப்போ அந்த பீரியட் விட்டுருங்க. நீங்க வந்து விசாகன் வந்து எந்த பீரியட்ல வந்து இதுக்கு பொறுப்பாளராக இருக்காரோ எந்த பீரியட்ல அவர் வந்து பொறுப்பாளராக இருந்திருக்காரோ, when I say he is managing the affairs of the
டாஸ்மாக் மேனேஜ்மெண்ட் அவர் தான் பார்த்துக்கிட்டாரு. அதே பீரியட்ல செந்தில் பாலாஜி அவர்கள் மந்திரியா இருக்காருனாக்க ப்ரொஹிபிஷன் மினிஸ்ட்ரிக்கு அப்போ மந்திரியும் ஐஏஎஸ் அதிகாரியும் சேர்த்து தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்படி இருக்கும் பொழுது இன்வெஸ்டிகேட் பண்ற பவர் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு உண்டு. அவங்க சமன்ஸ் கூட இஷ்யூ பண்ணி செக்ஷன் 50 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் படி கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு செந்தில் பாலாஜி டெஃபினட்டா வந்து அவருடைய ஆன்சர்ஸை வந்து ரெக்கார்ட் பண்றது, ஸ்டேட்மெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்றது அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சமயம் அவர் வரல, அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, வரல, இது வரைக்கும் கொடுக்கல வரலன்னா இஸ் எவேசிவ் இன் நேச்சர். செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இன்னைய தேதியில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எந்த சமன்ஸ் கொடுத்தாலுமே அவர் டெஃபினட்டா அப்பியர் ஆவார். அவரோட பிரதருக்கு கொடுத்தாலுமே அப்பியர் ஆவார். காரணம் ஒன்று தான், சுப்ரீம் கோர்ட்ல பெயில் கொடுத்துருக்காங்க. அந்த பெயில வந்து இதே மாதிரி ஆஃபென்ஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணக்கூடாதுங்கிறது தான் செக்ஷன் 45 ஆஃப் த பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 இருக்கக்கூடியது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது வந்து இந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ணி தான், கான்ஸ்டியூஷன்ல இருக்கக்கூடிய லிபர்ட்டியை பேஸ் பண்ணி தான் அவர் கிடைச்சிருக்கு. நீதிமன்றத்துடைய கிரேஸ்ல செந்தில் பாலாஜி அவர்கள் பெயில் கிடைச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னைக்கு எம்எல்ஏவா கண்டினியூ ஆயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு எந்த சமன்ஸ் கொடுத்தாலுமே அவர் வந்து கண்டிப்பா எவேசிவா இல்லாம என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அப்பியர் ஆவாரு. பை த வே செந்தில் பாலாஜி அவர் அப்பியர் ஆயிட்டு இருக்காரு, ஆல்ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சமன்ஸே கொடுத்தாலும் he will definitely appear. The question comes, who is Ritesh? What is his role? They say that அவர் வந்து உதயநிதி அவர்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அவர் ஃப்ரெண்டா இருந்திருக்காரு, என்ன மாதிரி ஆபரேஷன்ஸ் அவர் பண்ணியிருக்காரு, என்ன மாதிரி பிசினஸ் பண்ணியிருந்தாரு. பட் அதே போல ஆகாஷ் பாஸ்கரனும் அதே மாதிரி ஃபேமிலி வைஸ் ஒரு ரிலேட்டிவா வராரு. ஜஸ்ட் பிகாஸ் ரிலேட்டிவ்ங்கிறதுனால கிடையாது பிரபு. ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் இன்னைய தேதியில் ரிலேட்டாவே இருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் எப்படி ரிலேட்டட் என்னங்கிறத நிறைய பேர் நிறைய இது எழுதுறீங்க. ரிலேஷனை விட்டுருங்க. அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி நடத்திருக்காரு, அவர் படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துக்கு எங்க பணம் வந்துச்சு? ரிதீஷ்க்கும் ஆகாஷ் பாஸ்கருக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல ரிதீஷ்க்கும் டாஸ்மாக் இதுக்கும் சம்பந்தம் இருக்கா, இல்ல வேற ஏதாவது கரப்ஷன் ஆங்கிள் அதை இன்வெஸ்டிகேட் பண்றாங்களா? ஏன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பேரலா கூட எந்த எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு பண்ண வேண்டிய நெசசிட்டி இல்லையே. இன்ஃபேக்ட் டாஸ்மாக் ரெய்ட் நடத்தும் போது பல பெட்டிஷன் போட்டாங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் போயிட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல பெட்டிஷன் போடுறாங்க, எந்த எஃப்ஐஆர்னு சொல்லல. இது வந்து ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுது. ஃபெடரலிசம்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. அறிஞர் அண்ணா சொன்ன ஃபெடரலிசம் ஸ்டேட் அட்டானமிக்கு. நீங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்து ஒரு வயலேஷனோ இல்லாட்டி நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஃபெடரலிசம் வந்து காப்பாற்றுதுன்றது மெட்ராஸ் ஹைகோர்ட் கிளியரா அப்சர்வ் பண்ணியிருந்தாங்க ஏப்ரல் 23 அடுத்து இடியோட நகர்வு வந்து டெப்டி சிஎம் உதயநிதி ஸ்டாலின் நோக்கி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ரத்தீஷ் வந்து அவருடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அதே போல் இப்போ ஆகாஷ் பாஸ்கரனும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சிருக்காரு. சிஎம்மும் டெப்டி சிஎம்மும் வந்து முன்னே வந்து அவரும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஃபோன் பண்ணியிருந்தார். பட் இப்போ அவர் வந்து அதில் இல்லை. ஸோ இப்படி போகும்போது இடி வந்து அடுத்து சம்மன் பண்ணுறது வந்து டெப்டி சிஎம்முக்கு தான் இருக்கும்னு சொல்லி அது ஒரு படம் ஓடிட்டு இருக்கு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 2021 எம்எல்ஏவாக இருந்தார்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் டைரக்டராகவும் இருந்தார் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில். சப்சிக்வெண்ட்டாக வந்து அவர் வந்து மந்திரி ஆகும் பொழுது அந்த டைரக்டர் பொசிஷன் ரிசைன் பண்ணிட்டார். த கொஸ்டின் கம்ஸ், ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் பீரியட்னு நினைக்கிறேன். அந்த பீரியடில் ரிதீஷோட ரோல் என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஆர் தே ஃபைண்டிங் சம் மணி ட்ரையல்? அது வந்து அந்த பீரியட்ல வந்து ஆகாஷ் பாஸ்கரன் வழியா வந்துச்சா இல்லையா அப்படிங்கிற பல கேள்வி உண்டு. எல்லாரும் ஒரு ஆங்ஸைட்டில டெப்டி சிஎம் கிட்ட வருவாங்க, ஒரு பொலிட்டிக்கல் தாட் கொடுக்குறீங்க. அது தவறு ஒன்றும் கிடையாது. அது வந்து the press and the media is the fourth pillar of the democracy and you are there to question, no doubt. But it is all enforcement directorate giving a official statement. ரிதீஷ் என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணாரு, அவருக்கும் உதயநிதி அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருந்தது? டெய்லி கூட பேசியிருக்கலாம். தட் இஸ் நாட் த லுக் அவுட் ஆஃப் த இடி. அவர் டெய்லி கூட வந்து கவர்மெண்ட் எப்படி நடக்குதுன்னு பேசியிருக்கலாம். தட் இஸ் நாட் த லுக் அவுட் ஆஃப் த இடி. த கொஸ்டின் இஸ் வெதர் விசாகன் ஆக்டட் ஆஸ் பர் த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் மிஸ்டர் ரிதீஷ். அண்ட் வென் விசாகன் ஆக்டட், யார் மினிஸ்டர்? அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இல்லை நான் மினிஸ்டர் கிடையாதுங்க, ரிதீஷ் தாங்க மினிஸ்டரு, அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தாலும் கிரைம் தான். அப்போ எதுக்காக மினிஸ்டரா இருக்கீங்க? வெள்ளையும் சொல்லையும் போட்டுக்கிட்டு கார்ல போறதுக்காக மினிஸ்டர்? நேற்று வந்து வாட்ஸ்அப் சாட்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. they didn't take it from the premises, they took it from the outside of the premises, near the residence சொல்றாங்க. இதெல்லாம் கேள்வி வந்து பல கேள்விகள் வந்து நீங்க ஊடக நண்பர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. we have to see what is the progress of investigation. இது எல்லாமே வந்து probabilities and predictions and assumptions that cannot be the way law can function. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் முடியணும். Let us wait for Enforcement Directorate to come out with an official statement. இப்போ அடிப்படக்கூடிய பேர் என்ன? ரிதீஷ், ஆகாஷ் பாஸ்கரன். 2 பேரும் வந்து க்ளோஸ் டு த பிரசன்ட் கவர்மெண்டா இருக்கிறத வந்து பல இடங்களை நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அதை சார்ந்து என்ன அனௌன்ஸ்மெண்ட் வருது,
ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்களா? அடுத்து அவங்க சம்மன் அனுப்பி கொஸ்டின் பண்ணுறாங்க. கண்டிப்பா the enforcement directors it has a enormous power. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் டைம் அண்ட் அகைன் வந்து லிபர்ட்டிக்காக தான் வந்திருக்கு. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டாப் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்ல. சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸ் எதுக்கு வந்திருக்கு? அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் எடுத்துக்கோங்க, மணிஷ் சிசோடியா கேஸ் எடுத்துக்கோங்க, ஜேஎம்எம் உடைய இது முக்தி மோர்ச்சா, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவுடைய சோரேன் அவர்களோட கேஸ் எடுத்துக்கோங்க, செந்தில் பாலாஜி அவங்களுக்கு பெயில் கிராண்ட் பண்ணப்பட்டிருக்கு as per Article 21 of the Constitution of India. பட் எங்கேயுமே பிஎம்எல்ஏல நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலையே பிரபு, சொல்லலை. அப்படி இருக்கும்போது இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த கட்டத்துக்கு இது நகரப்போகுது, யாரை இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணோம் பிரபு. டாஸ்மாக் ஊழல் டெஃபினட்டாக 1000 கோடி கிடையாது, 1000 கோடிக்கு மேலே. இது 1000 கோடியா, 2000 கோடியா, 3000 கோடியா, 4000 கோடியா, 5000 கோடியா, இல்லை அதை தாண்டி பல கோடிகளான்றத நம்மளால் வந்து கணிக்க முடியல. பட் டெஃபினெட்லி 1000 crores இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீங்கள் சிம்பிள் கணக்கு எடுத்து பாருங்கள். ப்ரொக்யூர்மெண்ட் இஷ்யூ, 10 ரூபா ஒரு பாட்டில் மேலே 10 ரூபா, அப்புறம் வந்து பேரலாக வந்து இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணி அக்கௌண்ட்டுக்கே வராமல், ஏன்னா அக்கௌண்ட்ஸையும் தெரிஞ்சுக்கணும். இதில் அக்கௌண்டிங்க்கு இன்வென்ட்ரி வந்தால் தான் டாஸ்மாக்குக்கே பில் ஆகும். நீங்கள் அந்த கடையில் இறக்கிட்டு போயிடுறீங்க. அதனால தான் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி கரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணல, டெண்டர்ஸ் கிடையாது. ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் செக் பண்ணுறாங்களா? நான் ஸ்டேட் ஜிஎஸ்டி வந்து செக் பண்ண கூட வச்சுப்போம். சென்ட்ரல் ஜிஎஸ்டி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? சென்ட்ரல் ஜிஎஸ்டி அந்த வண்டியெல்லாம் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க? டாஸ்மாக் போகக்கூடிய வண்டியில் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறாங்க? இப்போது அம்பத்தூரில் டிப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க டாஸ்மாக்கு. டிப்போவில் என்ன ஸ்டாக் இருக்கோ அந்த ஸ்டாக் தான் பிரிஞ்சு போகணும். மெட்டீரியல் ரிசிப்ட் நோட்னு சொல்லுவாங்க பிரபு, டெக்னிக்கலாகவே சொல்லிடுறேன். அந்த மெட்டீரியல் ரிசிப்ட் நோட் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணும்போது கையெழுத்து போடணும். அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். எக்ஸ்ட்ரா பில்லிங் நடந்திருக்குன்னா ஈக்குவலாக டேலி ஆகணும். இங்கிருந்து போன பாட்டில்ஸும் அங்கே கடையில் வாங்குற பாட்டில் ரிசீவ் ஆகிற பாட்டில்ஸும் ஈக்குவலாக டேலி ஆகணும். கோடிக்கணக்கான மக்களோட பணம் ஆல்ரெடி மது அருந்துறவங்களுடைய குடும்பங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சரி, அந்த மது அருந்தும் பொழுது கட்டக்கூடிய அந்த பணம் அட்லீஸ்ட் வந்து டேக்ஸ், அந்த பணத்தை வந்து எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த பணத்தை வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கிடையாது, அது வேட்டு தான். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு பல ஸ்கீம்ஸ்க்கு அது பயன்படும்னு பார்த்தா இந்த மாதிரி ஊழல் பண்ணியிருந்தா, அதுவும் ஊழலை குவான்டிஃபை பண்ண முடியல இது வரைக்கும். இட்ஸ் an ad hoc number of 1000, whether it is 2000, 3000, 4000, 5000 வரக்கூடிய நாட்களை தான் பார்க்கணும். பட் we have to wait and watch. டாஸ்மாக் உடைய இன்வெஸ்டிகேஷன் இட் வாஸ் டியூ. 2022 இது நடக்க வேண்டியது. இன்ஃபேக்ட் லேட்டு. அட்லீஸ்ட் இப்போயாவது இன்வெஸ்டிகேஷன் வந்து துரிதப்படுத்தி இதோடைய அவுட்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து தான் ஆகணும் பிரபு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் மீடியோட அடுத்து என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஸோ அடுத்து என்ன நடவடிக்கைன்ட்டு. நேரம் நோக்கி பல கேள்விகள் பதிலளிச்சிங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி பிரபு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சே சம்மர் சில் அவுட் சே. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.